பிரான்சில் வாரிசுகளுக்கு ஏற்படும் சொத்து தகராறுகளை தவிர்க்க பிள்ளைகளை தங்கள் வீட்டில் இலவசமாக தங்க அனுமதிக்கும் பெற்றோருக்கு முக்கிய தகவல் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. பிரெஞ்சு வாரிசுரிமை சட்டத்தின் நுணுக்கங்களை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருப்பது அவசியம் என்பதனை அண்மைய நீதிமன்ற வழக்கு ஒன்று உணர்த்தியுள்ளது. இல்-து-பிரான்ஸ் பகுதியில் தலா 3 லட்சம் யூரோ மதிப்புள்ள 2 அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்ட பெற்றோர் நிதி நெருக்கடியில் இருந்து தங்களது மகளை ஒரு வீட்டில் 20 ஆண்டுகள் வாடகையின்றி இலவசமாக தங்க அனுமதித்துள்ளனர். பெற்றோரின் மறைவுக்கு பிறகு மற்ற பிள்ளைகள் நீதிமன்றத்தை நாடினர். தங்களின் சகோதரி நீண்ட காலம் இலவசமாக தங்கியதால் வாரிசு சொத்தின் மதிப்பு குறைந்து விட்டதாக குறிப்பிட்டனர். வாடகைக்கு விட்டிருந்தால் கிடைத்திருக்க வேண்டிய மாத வாடகை 1100 யூரோவை அவர் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று மற்ற பிள்ளைகள் வாதாடினர். ஆனால் பிரெஞ்சு சட்டப்படி கடந்த 5 ஆண்டுகளுக்கான இழப்பீட்டை மட்டுமே கோர முடியும் என்பதால் அந்த தொகை 66,000 யூரோவாக குறைக்கப்பட்டது. இந்த தொகை அந்த மகள் வாரிசு சொத்துக்கு தர வேண்டிய கடனாக கருதப்பட்டு மொத்த சொத்து கணக்கில் சேர்க்கப்பட்டது. வழக்கின் முடிவில் அந்த மகளுக்கு சொத்தில் உள்ள ஒரு பங்கு உரிமையை கழித்துவிட்டு எஞ்சிய கடன் தொகையை அவர் செலுத்த வேண்டியிருந்தது. அவரிடம் பணம் இல்லாததால் சட்டப்பூர்வமாக அவருக்கு கிடைக்க வேண்டிய பங்கை மட்டும் கொடுத்துவிட்டு மீதி சொத்தை மற்ற உடன்பிறப்புகள் பிரித்துக் கொண்டனர். வாய்மொழி உடன்பாடுகள் பின்னாளில் வாரிசு சிக்கல்களை உருவாக்கும் என்பதை இந்த வழக்கு காட்டுகிறது.